ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காய் மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் பெத்தேல் சபை விசுவாசிகள் யாவரையும் நாங்கள் இந்த மே மாதம் 24ஆம் தேதி காலை நேரத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகி நீங்கள் அறையிலே ஹாலிலே நீங்கள் அமர்ந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபித்து இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே இந்த 5வது மாதம் 2020ஆம் ஆண்டு 5வது மாதத்திலே 24ஆம் தேதி மே மாதத்திலே நாங்கள் தகப்பனே நாங்கள் கூடி வந்து இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக பாடல்கள் மூலமாக, துதிகள் மூலமாக, ஸ்தோத்திரங்கள் மூலமாக, தகப்பனே கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் பிதாவாகிய தேவனை கர்த்தாவை நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து உடைய சபையார் எல்லோரும் இது எந்த இடத்திலிருந்து கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஒன்றாய் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. நீர் எங்கள் மத்தியில் வந்ததற்காய், எங்கள் வீடுகளிலே வந்ததற்காய், உடைய ஜெப வீட்டிலே வந்ததற்காய் ஆண்டவரே அப்பா அப்பா உங்களுடைய எல்லா மகிமையும் அப்பா எங்களுடைய கர்த்தாவை நாங்கள் செலுத்தும் துதிகள் எல்லா விதமான கர்த்தாவே ஸ்தோத்திரங்களையும் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீர் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற எல்லா தடைகள் மாற்றும், வறுமைகளை மாற்றும், போராட்டங்களை மாற்றும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிற தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நடைபெறுகிற இந்த ஆராதனையில் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே ஒளிபரப்பப்படுகிற இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவ செய்தி, சங்கீத பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தார். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நாம் கட்டளையிட்டிருக்கிறார். நாம் சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை. முதலாவது, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதுகொள் என்று இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் பாரோர் பூதலத்துள்ளோர் சாத்துதற்கரிய தந்தையுள்ள போற்றிடும் பாரோர்
உடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கும் இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இந்த உலகத்தில் இந்த நாளை காண வேண்டும் என்று, இந்த பூமியிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட எண்ணற்ற மக்கள் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே இல்லாமல் போகிறார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கை எம்மாத்திரம். தேவன் நமக்கு இந்த மண்ணான சரீரத்தில் ஜீவன் தங்கியிருக்கும்படியான கிருபையை தந்து நம்ம இந்த நாள் மட்டும் நம்மை நடத்துகிறார். அதில் நாம் துதித்தாக வேண்டும். 1000 பணிகள் நம்மை சுற்றி 1000 காரியங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்த இந்த பூமியிலே நம்ம இந்த நாளிலே நாம் விழித்தெழவும் அவருடைய இந்த பூமியின் எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்க ஆண்டவர் உதவி செய்கிறார் என்றால், நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்றால் எதற்காக சொல்லுங்கள்? அவரை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அதில் எல்லோரும் சேர்ந்து இவரை மட்டும் நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனை மட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் பரிசுத்தாவின் பலத்தோடு கூட, அவருடைய அபிஷேகத்தோடு கூட நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆம், அல்லேலூயா. அடுத்ததாக, பூமியின் குடிகளே வாருங்கள், எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். பூமியின் குடிகளை வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மிக ஒரு அருமையான பாடல். எல்லா பூமியின் குடிகள், பூமியின் சிருஷ்டிகள் எல்லாமே கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும். நாம் சேர்ந்து பெத்தேல் சபையா நாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நாம் பாடுவோம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரையே கம்பீரமாய் பாடுங்கள். பூமியில் குடிகளே பாருங்கள், கர்த்தரையே கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த
மகிமைப்படுத்தினார்கள். அதை நுகர்ந்து பார்த்தார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவ ஜனங்களாகிய நீங்களும் நாமும் கர்த்தரை துதித்து பாடும்போது, அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அவர் அந்த துதியின் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். அவர்தான் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக இந்த நாளிலே துதியின் பாடல்களை ஆண்டவர் தருகிறார். இந்த இருளான சூழ்நிலை மாற வருகின்ற மாதத்தில் நமக்கு தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக கர்த்தர் எல்லா துதியின் ஸ்தலங்களையும் ஆண்டவர் திறந்து எல்லாரும் ஏகோபித்து ஒன்றாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கட்டுகளை உடைக்கின்ற ஒரு ஆயுதமாக துதி காணப்படுகிறது. ஆகிய கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேர் அன்பு உள்ளவர். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே ஒருவர் நல்லவர் என்று சொல்ல முடியும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே வல்லவர், அவர் ஒருவரே நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அப்படி எந்த கட்டுகளானாலும் அவைகள் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஆமென். ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே,
அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அவருடைய அருகிலே நாம் நெருங்க முடியும். இல்லை என்றால் நாம் ஒரு வெறுமையாக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நடந்து கொள்வோம். எப்பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் வேதத்தை வாசிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நினைக்கிறோமோ, அவர் உயர்ந்தவர், மன உருக்கம் உள்ளவர், அவர் எனக்காய் மரித்தார், அவர் உலக இரட்சகர், உலகத்தை ரட்சிப்பதற்காய் இந்த உலகத்திலே பிதாவினால் குமாரன் அனுப்பப்பட்டார் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலே தியானிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் அவரோடு கூட நெருங்குகிறோம், அவரோடு கூட சேருகிறோம். அந்த அனுபவம் ஒரு விசுவாசிய வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். ஆகையால் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆராதனைகள் நடத்தக்கூடாது, மத வழிபாட்டு ஸ்தலங்களில் நடத்தக்கூடாது என்று சொன்ன போது கூட இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட எல்லா சபைகளிலும் அநேக சபைகளில் அநேக ஊழியக்காரர்கள் இப்படி ஆன்லைனிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நீங்கள் வீடுகளிலே வேதமும் கையுமாய் இருக்கிறீர்கள் என்றால் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய தேவனை நேசிக்கிறோம். நம்முடைய தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த 2 மாதம் அல்லது 3 மாதம் லாக்டவுன் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரோடு இருக்கிறோமா, இல்லை நம்ம தூரமா இருக்கிறோமா என்று நம்மை பரீட்சித்து பார்க்கிறார். ஆம், எல்லாம் எடுபட்டு போனாலும், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். நாம் தேவ செல்லமே, அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி வீடுகளிலே இருக்கிறவர்கள் நீங்கள் எழுப்பி அபிஷேகம் செய்
காலை நேரத்தில் நீர் விடுதலை தருகிறேன். யாரெல்லாம் என் தேவன் பெரியவர் என்று தன்னுடைய மனதிலும் இதயத்திலும் சிந்தையிலும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பெரியவராய் ஆண்டவரே நீர் அவர்களை கட்டாவே அவர்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்து மகத்துவமான தேவராய் வெளிப்பட போகிறேன். நாம் தகப்பனே உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லினேன். நாங்கள் தேவனை எப்படி விசுவாசிக்கிறோமோ, எப்படி நாங்கள் நம்புகிறோமோ, எவ்வளவாய் நாங்கள் அவரை உயர்த்துகிறோமோ, அவரை கழி கூறுகிறோமோ, அவரை சார்ந்திருக்கிறோமோ, அவ்வளவாய் கர்த்தர் தன்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடும். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், செவி கொடுங்கள். தேவனுடைய உள்ளத்தில் யார் இடம் பிடிக்க முடியும்? அவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு கட்டளை பிறக்கும். இவர்களுக்கு வழிவிடுங்கள், இவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்குங்கள் என்று சொல்லி ஆக்கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாரையும் சோதித்து பார்ப்பார். இயேசு சோதிக்கப்பட்டார் வனாந்தரத்திலே. அவர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயித்த போது பணிவிடை நாவிகள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பிசாசு தலையை தொங்கவிட்டு தோல்வி அடைந்து போனார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கின்ற கிரியை செய்கிற பிசாசு தலையை தொங்கவிட்டு தோல்வி அடைந்து போவார். ஆமென். இயேசு எப்படி ஜெயப்படுத்தாரோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார் 14:18 யோவான். ஆகையால் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இயேசு ஜெயப்படுத்தாரோ அதே போல் நமக்கு ஜெயத்தை கொடுக்கத்தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினார். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது நமக்கு ஜெயம் நிச்சயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா எல்லாரும் எழுப்பி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இடைப்பட போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி. இந்த பெரிய காரியத்தை செய். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். சங்கீதம் 111 111வது வாசனம். அது வாசிப்பாங்க. 111 வாசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாதை 111ஆம் சங்கீதம். அல்லேலூயா. செம்மையானோடு சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்னென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரவுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்னென்றைக்கும் நிற்கும். ஆமென். செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த 111ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாங்கள் மாறி மாறி வாசிக்க நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய பூர்ண கிருபை அவர் மேல் இருக்கும். கூப்பிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை தப்புவித்தீரே, கனப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை நடத்தி இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் பார்க்கும்போது இந்த நாளில் ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் அதற்கு ஆன்லைனில் நம்ம அந்த சத்திய வசனங்களை நாம் கேட்கலாம். அதோடு கூட வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் உபவாசம் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் 12 மணி வரையாகலும், 10லிருந்து 12 மணி வரையாகலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சபையிலே அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகையால் அது ஒளிபரப்பப்படவில்லை என்றாலும், நம்ம ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வரவில்லை என்றாலும் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்களும் ஜெபியுங்கள். சீக்கிரத்திலே சபையிலே இந்த உபவாச கூட்டங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். விசேஷமாய் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் இருக்கிறது, 31ஆம் தேதி மே மாதத்திலே. அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதோடு கூட ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த திங்கட்கிழமையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், எல்லா சபைகளும் திறக்கப்பட்டு அங்கே ஒரு துதி ஸ்தோத்திரம் அந்த நாளிலே ஆலயங்களில் ஏற்பட வேண்டும். எல்லா ஆலயங்களிலும் ஜெப வீடுகளிலும் அந்த 1ஆம் தேதி கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி நாம் ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படுகிற ஒரு நாளாக அந்த 1ஆம் தேதியிலே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நாமும் அதற்கான அறிவிப்புகளை கொடுத்து ஜெபித்து வருகிறோம். விசுவாசத்தோடு, விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் இந்த 1ஆம் தேதியை நியமித்தால் அது நிச்சயமாக ஒரு விடுதலை நாளாக இருக்கும். அதே போல் 7ஆம் தேதியிலும் ஞாயிற்றுக்கிழமை வரும், ஜூன் மாதம். அன்றைக்கி எல்லா சபைகளிலும் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்ம இடமிட்டு ஜனங்களை உட்கார வைத்து ஆராதனை செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். விசேஷமாய் பார்க்கும்போது கர்த்தர் இந்த சபைகளை திறந்து நம்ம ஆராதனை பண்ணும்போது தான் தேசத்தில் வியாதிகள் குறையும். வைரஸ் குறையணும்னா வியாதிகள் குறைய வேண்டும் என்றால், இனி இதுவரைக்கும் நம்ம வீடுகளில் இருந்து ஆராதித்திருக்கிறோம். இனி சபைகளில் ஒரு கூட்டமாக ஆராதித்து நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது தேசத்தில் இருக்கிற அந்த சத்ருவை கர்த்தர் எல்லா சத்ருவின் கிரியைகளையும் வெளியே தள்ளுவார். அதான் ஒரு அடையாளம். ஆகியால் தான் அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் அதுதான். சபைகளில் இப்போ ஜெபம் தேவைப்படுகிறது தேசத்திற்கு என்று சொல்லி அவர்கள் கடந்த நாள் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதுதான் உண்மை. ஆகியால் நம்முடைய தேசத்திலும் இந்தியாவிலே
சபைகள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் செய்யப்படும் போது இந்த அந்தகார கிரியையானது அது காணாமல் போய்விடும். அதில் அதற்குரிய வேலை தருணங்கள் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் வியாதியின் சீற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட ஜெபம், ஆராதனை அதை எல்லாவற்றையும் முறியடித்து ஜெயம் எடுக்கும். ஆமென். வைத்துக் கொள்வோம். நாளை பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகள் யாரெல்லாம் பிறந்த நாளை நினைவு கூறுகிறீர்களோ உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெத்தேல் சபையார் அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் இந்த மாதத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்களோ, திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இது போன்ற ஒரு நாளிலே கர்த்தாவே அவர்கள் இந்த பூமியிலே இந்த மாதத்திலே வெளிப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்ததற்காய் நன்றி. பிறந்த நாளை காண்கின்ற, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய தலையின் மேல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். விசேஷமாக இந்த நாளில் தகப்பனை ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களோடு பேசும் தாசன் மூலமாக பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் மூலமாய் அவர்களை நீர் கொண்டு வந்ததாய் குடும்பமாய் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்கள் மூலமாய் பேசப்போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆவலாய் ஆர்வமாய் ஆண்டவரே, எங்களுடைய நீதியாளின் உள்ள பவுலா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திற்குள் இறங்குற போது அவள் கர்த்தாவே ஒரு புதிய மனுஷியாய் மாறினாள். அவள் கர்த்தாவை ஞானஸ்நானம் பெற்றாள். அவருடைய குடும்பம் ஞானஸ்நானம் பெற்றது. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அதே போல் இந்த நாளிலும் கர்த்தர்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியத்தை தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை தார் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே, யாரெல்லாம் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலையை தந்து கர்த்தர் இந்த நாட்களிலே நடத்தும். கர்த்தர்களோடு பேசும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை 1 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதை விடவே கூடாது. அது மட்டுமல்ல, சீக்கிரமாய் நாம் ஒன்றாய் சந்திக்க இருக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வாரத்திலே உங்கள் வீடுகளை சந்திக்கும்படியாக நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். எந்த நேரத்திலும் உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து நிற்போம். நான் பாஸ்டர்மாவும். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர்மா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க வீடுகளை சந்திக்க. ஐயா, திங்கட்கிழமையிலிருந்து சில வீடுகளை நாம் சந்தித்து உங்கள் வீடுகளை சந்திக்க நாங்கள் வர இருக்கிறோம். நீங்கள் கர்த்தர் நல்லவர். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆயத்தமாருங்கள். இப்பொழுது பாஸ்டர் அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பெத்தேல் சபையின் சார்பிலே அன்பாய் அழைப்போமா? கரங்களை தட்டி. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா வைரஸ் நிமித்தமாக நாம் சபைகளுக்கு வர முடியாமல் அவரவர் வீடுகளிலிருந்து நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வடிவாசலை திறந்து தருவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த ஆராதனையின் தேவ செய்திக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபகதுடபங்க ஷடபகதுடாயிரா ரபங்க ஷடபகதுடாயிரா ரபகதுடா. எல்லாம் தார சக்திகளை கர்த்தர் அகற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நம் மத்தியிலே ஆராதனை பகுதியில் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு முறை கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஓ ஷபகதுடாயிரா ரபக ஷடபங்கனாயிரா ரபங்க துடபகரபகதுடா. என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிற என்னுடைய மகனே, என்னுடைய சமூகத்தில் தரித்திருக்கிற மகளே, உன் பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய மன அதரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ என் சமூகத்திலே அவிசுவாசத்தோடு கூட ஐயோ என் வாழ்க்கை என்னவாகுமோ என்று நீ இந்த காலவில் என் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறாய். ஓ ஷபகதுடாயிரா ரவங்க துடபகதுடா. இருதயத்தின் ஆழங்களை அறிகிறதான தேவன் உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா அந்தரங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். ஓ ஷபகதுடாயிரா ரவங்க துடபகரபக ஷடபகதுடாயிரா. இதோ உன்னை நான் விடுதலையாக்கும்படியாக என் அபிஷேகத்தை நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஓ ஷபகதுடாயிரா ரபகதுடபகதுடா. இதோ நான் எழுந்திருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார்கள். ஓ ரபகதுடா, உன் குடும்பத்திலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எழுந்திருள போகிறேன். ஓ ஷபகதுடாயிரா ரபகதுடா. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா சத்துருக்களும், உனக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்துருக்களும் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஓ ஷபகதுடாயிரா ரபகதுடா. என் பிள்ளைகளுக்காக நான் யுத்தம் செய்கிறேன். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஓ
ஷபகதுடாயிரா ரபகதுடா, அநியாயமான பாதையிலே நான் நடத்தப்படுகிறேன் என்று நீ என்னிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் மகனே, என்னுடைய மகளே, ஒருபொழுது நான் உன்னை அநியாயமான பாதையில் நடத்துகிறதில்லை. ஓ ஷபகதுடாயிரா ரபகதுடா, நான் நன்மைக்காக சகலத்தையும் செய்கிற தேவன். உன் இருதயத்திலே நீ முறுமுறுத்து என்னை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பது என்ன? ஓ ரபகதுடாயிரா ரபகதுடா, வானங்களையும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவராயிருக்கிறேன். ஓ ஷபகதுடாயிரா, மண்ணாயிருக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது எம்மாத்திர? ஓ ரபகதுடாயிரா, உன் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் நன்மைக்காய் செய்கிற தேவன். ஓ ரபகதுடா, உங்கள் வாயிலே நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எதிர்பார்க்கிறேன். ஓ யோபை போல நீங்களும் என்னை துதிக்கும்படி ஸ்தோத்திரிக்கும்படி நான் எதிர்பார்க்கிறேன். ஓ ஷபகதுடாயிரா ரபகதுடா, என்னை மகிமைப்படுத்துங்கள், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆம் கர்த்தாவே, இந்த காலவேளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் வானத்தையும் வானாதி வானங்களையும், பூமியில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இந்த பூமியில் இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததான தேவன், பூமியும் அது நிறைவும் உடையது. ஆண்டவரே, மண்ணான மனிதர்கள் எத்தனை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை கேள்வி கேட்கிறோம், எத்தனை வேளையில் உம்மை பார்த்து நாங்கள் முறுமுறுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ தரம் முக்கிரமாக நாங்கள் பாவம் செய்கிறோம். ஆண்டவரே, ஆனால் உம்முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஜீவனோடு வைத்திருக்கிறீர். எதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலவேளையும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய மனக்கண்கள் திறந்துப்படட்டும், எங்களுடைய இருதய கடினங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய், தேவ ஊழியர்களுக்காய், பாஸ்டருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், எங்களை உயிர்ப்பியும் கர்த்தாவே. உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் ஒரு பாடலோடு கூட நாம் கர்த்தருடைய செய்திக்கு இங்கே நேராக கடந்து போகலாம். இப்பொழுது என்னோடு வந்திருக்கிற மனைவியும் நானும் சேர்ந்து ஒரு சிறிய பாடலை பாடுவோம். அதற்கு பிற்பாடு நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இங்கே வாங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே நாங்கள் அவர்கள் வீட்டிலே இருந்து ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தேவ செய்திக்காக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே தேவனீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் தேவனீர் எங்களோடு பேசி கர்த்தாவே ஆவியானவர் எங்களோடு கூட இடைவிடும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நான் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவே என்று நாம் கூப்பிடும் பொழுது அவர் ஓடோடி வருகிறார். ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடாமல் மனுஷரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போகிறார். எந்த ஒரு நபர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், எந்த மதத்தினராக இருக்கலாம், ஒருவேளை இஸ்லாமியராக இருக்கலாம், ஒரு யூதர்களாக இருக்கலாம், அவர் புத்த மதத்தினர் பௌத்த மதத்தினர் சேர்ந்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவே என்று யார் கூப்பிடுகிறார்களோ ஓடி வந்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேளை நீங்கள் ஆபத்தின் வழியாய் கடந்து போகிற ஒரு நபராக இருக்கலாம், இயேசுவே என்று கூப்பிடுங்கள், அவர் இந்த வேளையிலே உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போமாக. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுவிதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பிரியமானவர்களே, நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த பெத்தேல் சபைக்கு ஆண்டவரே என்ன வசனத்தை நான் கொடுப்பது, எந்த நிலவரத்தில் சபை நிலவரம் இருக்கிறது என்று இப்பொழுது எங்களுக்கு தெரியாது, ஜனங்கள் எப்படி இருக்கிறார் என்று. அப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். 2 பிள்ளைகள் சிலர் மரண பயத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மரணத்தை நான் எப்படி சிலுவிலை விழுங்கினேன், எப்படி நான் ஜீவனை தந்திருக்கிறேன், எப்படி ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை ஜனங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தினபடி நான் இதை சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காலவேளை இந்த வசனத்தினால் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். இங்கே மனிதனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தமது மரணத்தினாலே அவர் அழித்தார் என்று, அவர் ஜெயித்தார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மரித்தது நிமித்தமாக பலவிதமான ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசுவாகிய பலி அல்லது கல்வாரி சிலுவையிலே இயேசு மரிக்காவிட்டால் இந்த முழு உலகம் சாபத்தினாலும் வியாதியினாலும் பிரச்சனையினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை இந்த முழு மனுகுலத்திற்கும் ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை எப்படி சம்பாதித்து வைக்கிறார்களோ அதே போல இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனித வர்க்கமும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டபடினால் அவர் இந்த முழு உலகத்திற்கு எல்லா மனிதருக்காக கல்வாரி சிலுவையிலே அநேக ஆசீர்வாதங்களை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு மரணத்தை குறித்தும் மரண பயத்தினால முழு உலகம் ஐயோ கொரோனா வைரஸ்னால நான் மரித்து விடுவேனோ என்றதான பயம் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அந்த மரண பயத்தினாலே நிரப்பப்பட்ட இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். பெரியதான நாடுகள், வல்லரசு நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, இப்படிப்பட்ட நாடுகளும் கூட மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான ஒரு தேவ பிள்ளை அவன் ஒருபோதும் மரணத்தை கண்டு, பாவத்தை கண்டும் பிசாசை கண்டும் பயப்படவே கூடாது. அதற்கு விரோதமாய் அவன் எதிர்த்து போராட வேண்டும் என்று
ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை குறித்து அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. D.L. மூடி என்றதான ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், என்னுடைய மரண நாள் எனக்கு முடிசூட்டப்படும் கொடிய நாள். இந்த உலகத்தை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை மரித்து அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான அந்த நாள் முடிசூட்டப்படக்கூடிய நாள் என்று D.L. மூடி பரிசுத்தவான் சொல்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது இதோ தூதர்கள் வந்து விட்டார்கள், என்னை அழைத்துக் கொண்டு போகும்படியாக தூதர்கள் வந்து விட்டார்கள், நான் போகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தை விட்டு சந்தோஷத்தோடு போன எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்ட நாம் எப்போதும் மரணத்தை கண்டு சவால் விட வேண்டுமே தவிர, மரணத்தை கொண்டோ உலகத்தின் ஐயோ மரித்து விடுவேன் என்றதான மரண பயம் நமக்கு இருக்குமானால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது, சாத்தானின் மக்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். எப்படி மரணம் இந்த உலகத்திலே வந்தது? ரோமர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மரணமானது எப்படி இந்த பூமியிலே பிரவேசித்தது என்று அங்கே தெள்ளந்தெளிவாக பரிசுத்த பவுல் தன் ரோமர் சபையாருக்கு நிருபகத்திலே எழுதுகிறார். வாசிங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாம். ஆதாமின் மீறுதலினாலே அங்கே இந்த உலகத்திலே மரணமும் பாவமும் பிரவேசித்தது என்று இந்த வேத வசனம் தெள்ளம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஆதாம் எங்கே மீறினானோ அந்த மீறுதலிடத்திலே கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தபடினால அந்த மரணத்தின் அதிகாரியான சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனபடினால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலின் மூலமாக மரணத்தின் அதிகாரியாக சாத்தானை ஜெயித்தது போல தேவ பிள்ளைகளாகி நாம் என்றைக்கு தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்மை சமர்ப்பிக்கிறோமோ, தொடர்ந்துள்ள அதிகாரங்களில் பரிசுத்த பவுல் விஸ்தாரமாக நித்திய ஜீவனிலே எப்படி சுதந்தரிப்பது, இந்த பாவத்தையும் மரணத்தையும் எப்படி ஜெயிப்பது, எப்படி படிப்படியாய் சத்திய உபதேச சட்ட திட்டங்களை நமக்கு அவர் போதிக்கிறார். அதில் ஒன்றுதான் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியம். நீங்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நீங்கள் தாமதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு சமர்ப்பித்து கீழ்ப்படுகிறீர்களோ அன்றைக்கு உங்களை விட்டு அந்த மரண பயம் நீங்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிறிஸ்துவின் மரணத்துல இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கீழ்ப்படிதலை நாம் தொடங்குகிறோம். மரிக்கும் வரைக்கும் நாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தால்தான் அந்த மரணத்தின் வல்லமைகள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசின் வல்லமைகள் நம்மை தொடார். ஏதோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிந்தோம் என்றல்ல, சாகும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து, அதனால்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் சிலுவையிலே இயேசு பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் தெள்ளந்தெளிவாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாள் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் மரணத்தின் வல்லமையை நாம் ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் பிசாசு அவன் நம்மை ஏமாற்றி விடுவான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் என்ற 2 பேரை தேவன் சிருஷ்டித்து இந்த தோட்டத்திலே வைத்திருந்தார். புசிக்க வேண்டாம் என்றதான கனியை புசித்த பொழுது மனிதன் அவன் பாவத்துக்குட்பட்டு அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டியதாயிற்று. அவன் அந்த தோட்டத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தோல் உடையை உடுத்தி அவனை வெளியே அனுப்பினார் என்று நாம் படிக்கிறோம். அதன் பிற்பாடு தேவன் பூமியிலே நோவாவை உத்தமனாக கண்டார். நோவாவின் காலத்திலே ஜலப்பிரயத்தினால் இந்த முழு உலகமும், இன்றைக்கு நாம் அழிவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது. அதுதான் நோவாவின் காலத்தின் ஜலப்பிரயாணம். பிரியமானவர்களே, அந்த காலத்திலே நோவா உத்தமனாய் வாழ்ந்தபடினால், நீதிமானாய் இருந்தபடினால கர்த்தர் அவனையும் அவனோடு கூட அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தெள்ளந்தெளிவாய் வாசிக்கிறோம். அதன் பிற்பாடு தேவன் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
ஆபிரகாமின் நாட்களிலே லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சோதோம் கோமோரா என்றதான பட்டணம் மிக பெரிதான ஒரு நாசத்தை, அழிவை கண்டதென்று வேதம் நமக்கு தெள்ளந்தெளிவாய் சொல்லித் தருகிறது. அந்த நாட்களிலே நீதிமானாகி லோத்து தப்பு வைக்கப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். அதே போல லோத்தின் நாட்களில் நடந்தது எப்படியோ, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ, அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த முழு பூமியிலும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு சிறிய கூட்டம், நோவாவும் அவனுடைய அந்த இடத்திலே அவன் குடும்பமும், லோத்தும் அவன் குடும்பமும் தப்பிக்கப்பட்டது போல இந்த உலகத்தில் வரப்போகிற மிகப்பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு சிறு கூட்ட பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு காலாகாலங்களாக ஆபிரகாமின் சந்ததியை தேர்ந்தெடுத்தார். அவர் ஈசாக்கு யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் தேசம் இல்லாதிருந்தார்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை ஆண்டவர் தந்தார். அவர்கள் அந்த தேசத்துக்கு போன பிற்பாடு தேசத்தை தீட்டுப்படுத்தினபடினால் ஆண்டவர்களை தேசாந்தரிகளாக எல்லா தேசங்களையும் சிதறடித்தார். அதன் பிற்பாடு ஆண்டவர் இரக்கமாக திரும்பமாய் இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை சுதந்திரமாய் தந்து அவர்களை திரும்பமாக தங்கள் தேசத்திற்கு அவர்கள் வரப்பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த முழு பூமியும் இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமின் சந்ததிக்குள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் அந்த நோக்கத்தை விலகிக் கொள்ளாமல் மேசியா இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் விசுவாசியாமல் அவர் தள்ளிவிட்டபடினால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டானது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் இருக்கிறோம். அந்த புறஜாதிகள் தான், தகுதி இல்லாதவர்கள் தான் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த சிலுவையின் மரணத்தையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்த ஆசீர்வாதங்களையோ விசுவாசிக்காமல் தொடர்ந்து நாம் மனப்போன போக்கிலே நாம் போகிற நிமித்தமாக தான் தேவன் துக்கப்பட்டு நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் நாம் போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக சில ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதன் சில காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக நித்திய ஜீவனை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, பாவ மன்னிப்பு என்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தமாய் நமக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவது, பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேன் என்றதான ஒரு நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்றைக்கு உண்டாகிறது என்றால் கல்வாரி சிலுவையில் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நான் பரலோகத்துக்குரியவன் என்ற ஒரு நம்பிக்கையும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது, அழியாமை என்றென்றைக்குமாக இயேசுவோடு அழியாத ஒரு சரீரத்தில், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்திலே வாழும்படியான ஒரு பாக்கியத்தை தருகிறார். ஐந்தாவதாக, ஒரு மனிதருக்கு இந்த பூமியிலையும் வரப்போகிறதான நித்தியத்திலையும் அவர் ஆளுகை தருகிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆறாவது, மகிமையும் கனத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் பரிசுத்தத்தையும் நீதிமான் என்ற ஸ்தானத்தையும் உத்தமன் என்ற ஸ்தானத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கல்வாரி சிலுவிலே இயேசு மரித்ததினால சகல விதமான ஆசீர்வாதங்களினால் சபையும் ஜனங்களையும் ஆண்டவர் நிறைக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 116ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை கண்டு அல்லது பிசாசை கண்டு வியாதியை கண்டு நாம் பயந்தால் அது நம்மை பிடித்து கொள்ளும். ஆனபடினால அது வந்தாலும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அவர் பார்வைக்கு அருமையானது. பிரியமானவர்களே, மரணம் என்பது ஒரு நீதிமானுக்கு அவர் தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருமையானது. ஓட்டத்தை ஓடி முடித்து இயேசுவோடு கூட நித்திய மகிமையிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய முடிவு மரண ஜெயமாக மாற்றப்படுகிறது என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் என்பதே கிடையாது. இந்த உலகத்திலே செத்து இந்த உலகத்திலே பாவிகள் பிழைக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் வைத்திருக்கிறதான நீதியின் பாதைகள், தண்ணீர் ஞானசான சத்தியம் ஒரு நீதியின் பாதை, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு நீதியின் பாதை, வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு நீதியின் பாதை, பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு நீதியின் பாதை, தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் கைக்கொள்வது அது ஒரு நீதியின் பாதை. நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நீதியின்
பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணமில்லை என்று வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியான பாதை. நாம் போகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கம் எந்த விதத்திலும் தீட்டு உள்ளது அல்ல. இது நீதியின் பாதை. அநியாயமாய் ஒருபோதும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் துன்பப்படுத்த மாட்டார் என்று யோபன் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எந்த பாதைகள் தேவன் உன்னையும் என்னையும் நடத்தினாலும் ஒருபோதும் ஆண்டவர் தவறு செய்து விட்டார் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் நமக்காக நீதியான பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். ஆனபடினால கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இதையும் அதையும் சொல்லிக்கொண்டு சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டு இருப்பதல்ல. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, பாவம் உனக்கு விரோதமாய் போராடும். நீ வாலிபனோ, கிழவனோ, முதியவரோ, இளைஞனோ, நீ யாராயிருந்தாலும் பாவம் உனக்கு விரோதமாய் போராடும் பொழுது நீ சோர்ந்து போகவே கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால் நான் நீதிமான் என்றும் வசனத்தை வைத்து எழும்பி விட வேண்டும். விழுந்து விட்டேன் என்று நீயே பாட்டு பாடிக்கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கதான் ரத்தத்தை வைத்திருக்கிறார். நாம் குற்றங்கள் குறைவுகள் உள்ளவர் தான். பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பார்வையில, நம்முடைய சிந்தையில எத்தனையோ குற்றங்கள் குறைகள் வந்து போகும். அதையெல்லாம் நாம் கணக்கில் எடுக்கவே கூடாது. எழும்ப வேண்டும். விழுந்து விட்டேன் பிசாசு சொன்னாலும் நான் நிற்பேன், இயேசு எனக்காய் மரித்தார் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் எழும்பி பரிசுத்தத்துக்காய் ஓட வேணும். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அதறிப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு ஓடி போனார்கள். நீ நீதிமான் 7 தரம் விழுந்தால் அவன் எழுந்திருப்பான். நீ எத்தனை தரம் விழுந்தாலும் இயேசுவே நீ கூப்பிடுகிற பொழுதெல்லாம் உன்னை கரம் நோக்கி அவர் மீட்டெடுத்து உன்னத ஸ்தலங்களிலே கண்மலையிலே அவர் என்னை உயர்த்தி புதிய பாட்டை உன் நாவிலே அவர் தருகிறார் என்று சங்கீதனம் 40ஆம் சங்கீர்த்தனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால சோதனைகள், போராட்டங்களை கண்டு பின்வாங்க கூடாது. எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், வறுமை என்ற பாடுகள் வழியாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். போராட்டங்கள் வழியாய் நாம் கடந்து சென்று இருக்கிறோம். மனதிலே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது, இயேசுவே என்ன நேர்ந்தாலும் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் அன்றைக்கு தைரியமாக அங்கே அவர் ஆகாச ராஜாவின் அரண்மனைக்கு போனது போல தைரியமாய் நாம் கடந்து செல்லும்படி ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே விரும்புகிறார். இந்த பூமியிலே வாழும் நாட்கள் எல்லாம் தேவ ஜீவனால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கவே. நாமே அதரைப்பட்டு போவோமானால் சோதனைகளும் பிரச்சனைகளும் போகிற மக்களுக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும்? ஒருபோது நாம் சோர்ந்து போவே கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. திரும்ப வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். நமக்குள் அந்த இயேசு வெளிச்சம் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறதான ஒரு அனுபவத்தில் நாம் காணப்படவே. நமக்குள் ஜீவன் உண்டாகும் வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் வெளிச்சமாக நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். எந்த அளவுக்கு அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு சிலுவை பாடுகளை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் சரீரத்திலும் போராடுகிற எல்லா அந்தகாரங்கள் அப்பொழுதுதான் மாறும். நாம் அந்த இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கிட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இருள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயாளிகளாய் மாறுகிறோம். அதான் இயேசு சொன்னார்,
நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடம் கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜீவனில நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒரே நாளில நாம் வளர முடியாது. ஒரு மரத்தை நீங்கள் நடுவீர்கள் என்றால் அதற்கு தண்ணீர் ஊற்றி, அதுக்கு நீர் பாய்ச்சி, அதற்கு கிளைகளை வெட்டி எடுத்து பொறுமையாய் வளர்றது போல கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் ஜீவனால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஜீவனால நிரப்பப்பட்டு வாழ 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 இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். நமக்கு ஒரு வாகனம் தேவையா, நமக்கு பணங்கள் தேவையா, நமக்கு பொருட்கள் தேவையா, நமக்கு வீடுகள் தேவையா, பிள்ளைகளுடைய விவாக விஷயமா அல்லது எதுவா இருந்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது நம்மை பின்தொடர்ந்து வரும். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்த பிற்பாடு அந்த இயேசுவாகிய அந்த வெளிச்சம், அந்த ஒளி நமக்குள் பிரகாசிக்காமல் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் சில நேரத்திலே ஆண்டவர் நம்மை கைவிட வேண்டியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து நாம் வளரும் பொழுது ஆண்டவர் எல்லா மற்ற ஆசீர்வாதங்கள் நம் கூட வர அவர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, இங்கே நாம் செய்ய வேண்டிய காரியம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்படி நான் சொல்லிக் கொண்டு வருகிற சத்தியம், மனக்குள்ள இருக்கிற அந்த மரணம், அந்த வியாதி, அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் மாறி நாம் தேவ ஜீவனால் நிரப்பப்பட்டு எப்படி இந்த உலகத்திலே இயேசுக்காய் பலப்பிரதமான விருட்சமாக கனி தரக்கூடிய செடியாய் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவனமாக இந்த வசனங்களை கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு இவைகள் மனசிலாகும். பிரியமானவர்களே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நன்றாக கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கக்கூடிய அனுபவம் வேணும். இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் ஏறத்தாழ பைபிளை முடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்துவிட்டோம். குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனங்களை வாசித்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய். அப்போ இங்கே இயேசு சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்று சொன்னார். அதோட அர்த்தம் என்ன? ஒன்று, வசனங்கள் நல்லா கேட்கணும். இரண்டாவது, நல்லா தியானிக்கணும். அடுத்தது, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கணுமா? அதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானா இந்த பூமியில் வரவில்லை, பிதாவாகிய தேவனால் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியிலே அவர் அனுப்பப்பட்டார். இந்த விசுவாசம் நமக்குள் வர 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 நமக்குள் நித்திய ஜீவனிலே நாம் வளர்ந்து கொண்டே போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய ஜீவனிலே வளர இன்னும் சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று. அப்போ வேதத்தை கேட்டுட்டு அப்படியே போக கூடாது. அதனால்தான் இயேசு விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்ற ஓமையில நீங்க மத்தேயு 13 எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், அதுல சில விதை கற்பாறையிலே விழுந்து விட்டது, சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்து விட்டது, சில விதை தான் நல்ல நிலத்திலே விழுந்து விட்டது, சில விதைகள் அது வழியருகே விழுந்தது என்று பல விதங்களிலே விதைக்கப்பட்டதான விதை விழுந்த விதங்களை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் இப்போ இங்கே கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் பேர் ஆன்லைன்ல கேட்குறீங்க. இதுக்கு பிற்பாடு யார் கேட்குறாங்களோ கேட்கறது மாத்திரமல்ல, அவைகளை வேத வாக்கியங்களை என்ன வாசிக்கிற இயேசு என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது அதவியினால் நமக்கு என்ன உண்டாகுதான்? அப்ப அந்த நித்திய ஜீவன் உண்டாகதான் நமக்கு இருக்கிற மரணத்தின் வல்லமைகள் நீக்கப்படுகிறது, ஜீவனால நிரப்பப்படுகிறோம். சோதனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் எதிர்த்து ஜெயிக்க பலன் நமக்கு அனுபவங்களோ வருஷங்களோ வயசோ இவைகளினால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாளும் நாம் செய்யவே முடியாது. தேவ கிருபைதான் நம்மை தாழ்த்தி
தேவ கிருபையினால் இந்த ஓட்டத்தை நாம் ஓடும் பொழுதுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது சந்தோஷத்தோடு இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்ப்போம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் கரவதட்டி அல்லேலூயா. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. ஆமென். உலகத்தை சேர்ந்தால் போது. ஆமென். வீடுகளில் இருக்க கரவதட்டி பாடுங்கள். ஒரு 3 நாளிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் பெரியாவில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்படியே வாசிச்சு ஓடுறது கிடையாது, கொஞ்சம் நிறுத்தி சேலான்னு எழுதப்பட்டிருக்கிறது. எங்க எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீர்த்தனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த நாட்களில் அழகாய் ஒரு முறை வேதத்தை முடிக்கலாம். அருமையான உங்கள் பாஸ்டர் அவர்கள் நல்லா பைபிள் படிக்க உங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். நானே இங்கே வந்த பிறகுதான் நிறைய பைபிள் படிக்க கற்றுக்கொண்டேன். உங்கள் பாஸ்டரை பார்த்து உண்மையை சொல்கிறேன், நான் சிபிஎம் இருந்ததை காட்டிலும் அதிகமாக எத்தனையோ முறை பைபிள் படிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்த பிற்பாடு தான் அந்த பைபிள் இன்னும் படிக்கணுன்ற ஆசை எனக்குள் உண்டாயிருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே நான் பைபிள் படிச்சுனே இருக்கேன். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள் சபையிலே நான் கற்றுக்கொண்டேன். அவன் நல்லா பைபிள் படிக்கணும், படித்து அவைகளை ஆராய்ந்து பார்க்கணும். வாசிங்க அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று, இங்கே காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நானும் பார்த்ததினால் பிரதர் ஜோசப் அவர்களும் பேசி கொண்டிருந்தோம். பாஸ்டர்மா ஒரு பைபிள் கிளாஸ்ல அவர்கள் விசுவாசத்தை குறித்து ஒரு காரியம் சொன்னார்கள். விசுவாசம் என்பது ஒரு வரம், விசுவாசம் என்பது ஒரு கனி. எத்தனையோ முறை நான் பிரசங்கிச்சிருக்கிறேன், எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும் அன்றைக்கு காரியம் இப்படி இருக்கிறதா என்று நாங்கள் 2 பேரும் ஃபோனில் ஆராய்ந்து பார்த்து கொண்டோம். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, டாபிக் இருக்கிறது. அதுபோல் நீங்கள் கூட இந்த பைபிள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ வேத பாடத்திலேயோ நீங்கள் சில சத்தியங்களை கேட்கும் பொழுது ஒருவர் பேசிக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா, இப்போ நித்திய ஜீவனை குறித்து இப்படி பேசியிருக்கிறாரு, அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் நான் எப்படி என்ன பண்ணணும், ஒருத்தர் பார்க்கும்போது இப்படி பேசிக்கணும். தேவையில்லாத விஷயத்தை பேசி கலக்கி பிரச்சனை உண்டா பண்ணி அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் நாளுக்கு நாள் நாம் நித்திய ஜீவனிலே வளரக்கூடியவர்களாய் கர்த்தர் நமக்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணணுமா? ஆனால் நாம் சில நாட்களாக திருவிருந்து ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க முடியாவிட்டு எல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் சிலர் அவ்வப்போது வந்து திருவிருந்து எடுத்தார் என்று பாஸ்டர்கள் சொன்னார்கள். அதனால் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த திருவிருந்துக்கு ஆயுதத்தோடு வர வேணும். ஐயோ 3 மாதம் நான் திருவிருந்து ஆராதிக்கலையே, நான் எடுக்கலையே, அந்த எண்ணமே இல்லாத இருக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் நான் ஜூன் மாதத்தில் எப்படியாவது திருவிருந்து எடுக்கணும், இல்லை இடைப்பட்ட போய் பாஸ்கிட்ட கேட்டு ஏதாவது திருவிருந்து எடுக்கணும், அந்த ஆசை இருக்கணும். அப்போதான் நமக்கு ஜீவன் இருக்கும். இல்லாவிட்டால் 3 மாதம் சம்பளம் தரலன்னா எப்படி போகுது, அது மாதிரி ஆகிடும். 3 மாதம் ராபோஜன் எடுக்கலன்னா அங்கே ஒன்றுமே நமக்கு வெறுமையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். அப்போ இந்த அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அதனால பெரியமானவர்களே, நாம் திருவிருந்து எடுக்க வேணும். இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் ரெடியாய் வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வழிவாசலை திறந்து தருவார்.
இனி இந்த கொரோனா வைரஸ் மாறும், நமக்கு சூழ்நிலைகள் அனுகூலமாகும், நாம் ஆராதிக்கலாம். நீங்கள் எல்லாம் ஆயத்தத்தோடு வீடுகளில் இருந்து நீங்கள் ஆயத்தத்தோடு வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தம் நம்ம சொல்றோம். எப்படி பரிசுத்தம் உண்டாகும்? பார்க்கிற இடங்களில் ஆபாச படங்கள், பார்க்கிற செல்போன் எல்லாம் விருத்திகேடுகள். ஆனால் பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவையானது தேவனுக்கு அடிமை தாழ்த்தி ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஜீவிக்க முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்க அடிமையாக ஒப்படைக்க நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் நிருபங்கள் நன்றாய் படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை நன்றாய் வாசிக்கணும். நிருபங்களை நிதானமாக இந்த நாட்களில் நீங்கள் வீடுகளிலிருந்து படியுங்கள். அதன் மூலமாக அநேக சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபைகள், வரங்கள் இவைகள் நம் வாழ்க்கையில இருக்க ஜீவன் உண்டாகும். சிலர் சொல்றாங்க, அப்பா வரலாம் கிரியை செய்ய கூட திருக்குறள் சொல்லாத, ரொம்ப ஓவரா போவாத, எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க, வாழ்ல 4 நட்சத்திரங்கள் 3 பங்கை வீசி தள்ளிடுச்சு, இதெல்லாம் துருபதேசம். வரங்கள் நமக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, கிருபைகள் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் பிரகாசிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஜீவன் வர முடியும். இதுதான் உபதேசம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா இத்தனை பேர் இப்படி போயிட்டாங்களே, பிசாசு ஒருத்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, திருக்குறள் சொன்னவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னா அது தப்பு கிடையாது. நம்மை சுத்திகரித்து கொண்டு அந்த வரங்கள் கிரியை செய்யும் போது தான் நம்ம நிலைத்திருக்க முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியத்தெல்லாம் காணிச்சுட்டு அப்படியாய் நாம் இருக்கும் பொழுது நாம் யாருமே நிலைநிற்க முடியாது. அதே நேரத்தில் பரிசுத்தத்தோடு சுத்திகரித்து இயேசுனால் நம்மை கழுவி கொண்டு வரங்கள் கிருபைகளுக்கு நாம் இடமளித்து ஊழியங்களை செய்ய மகிமை பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால தவறான உபதேசம் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில வரங்கள் கிருபைகளை மட்டுப்படுத்தி பாடக்கூடிய வரம் இருக்கும், வேதங்களை நன்றாக தியானிக்கக்கூடிய வரம் இருக்கும், மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய வரம் இருக்கும். அதை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பலவிதமான வரங்களை ஆண்டவர் தந்திருப்பார். அதெல்லாம் மட்டுப்படுத்தி அடக்கி வைக்க கூடாது. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நமக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், 1 யோவான் புஸ்தகம் 3:15 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனானவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பிரியமானவர்களே, பகை இருந்தால் நிச்சயமாய் அவனுக்குள் நித்திய ஜீவனே கிடையாது. அவன் எந்த கிறிஸ்தவனாய் எந்த ஒரு தேவ மனிதனாய் என்று சொல்லிக் கொண்டாலும், இந்த வேதம் சொல்கிறது, அது நானாயிருந்தாலும் அது யாராயிருந்தாலும் பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவன். சண்டை போடலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கும் என்று சொல்லுது, அது நானே வந்து உங்களுக்கு பிரசங்கித்தாலும் அது பொய், அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அதுபடினால பிரியமானவர்களே, நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நாள் இந்த உபதேசங்கள் மாறவே மாறார். எனக்குள் பகை இருக்கிறது, நான் ஒரு ஆளை பகைக்கிறேன் என்றால் எனக்குள் நித்திய ஜீவன் இல்லை, இருளில் போய்கொண்டிருக்கிறேன். நான் மரிக்கும் பொழுது நிச்சயமாய் நரகம்தான். நீங்கள் ஆணித்தரமாய் வீடுகள் இருக்கிற கேட்டுக்கொண்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் சகோதரனையோ உன் சகோதரியோ உன் குடும்பத்தையோ உன் தாயோ தகப்பனோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், நமக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழும்புவார்கள், நாம் நன்மை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கவே. இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம். உன் சபையார் உனக்கு விரோதமாக எழும்பலாம், தேவ ஜனங்கள் எழும்பலாம், யார் எழும்பினாலும் எழும்பினவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேணும். நீ நன்மை செய்ததை நிறுத்திவிட்டாய், அவர்களோடு பேசவில்லை, பகஞ்சாலியாயிருக்கிறாய் என்றால் நிச்சயமாய் இயேசு தந்த நித்திய ஜீவன் நஷ்டப்பட்டு விட்டது, நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். குடும்பங்களில் பிரச்சனை வரும், புருஷன் மனைவிக்குள் பிள்ளைகளுக்குள் சண்டைகள் வரும், தாய் தகப்பன் மாமனார் மாமியார் எல்லா பிரச்சனையும் வரும். சமாளித்து ஓட வேணுமே தவிர இருதயத்திலே மறைவான
பகைகள் இருக்கக்கூடாது. எசேக்கியேல் வாசிக்கிறோம், பழைய பகையை வஞ்சகமாய் மறைத்து வைத்தான். எத்தனையோ ராஜாக்கள்மார் புஸ்தகத்தில் அப்படி நாம் படிக்கிறோம். அப்படினால் பெரியமானவரே, பகை என்பது ஒரு நாளும் இருக்குமானால் இயேசு இலவசமாய் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த நித்திய ஜீவன் விலகும், மரணம் நம்மை ஆளுகை செய்யும், மரண பயம் உண்டாகும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மரண பயத்தினால் இருக்க ஒரு காரணம் இந்த பகைதான். இன்றைக்கே உங்கள் சொந்தக்காரர்கள் எந்த தவறுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும், உங்கள் நிலத்தை அபகரித்திருந்தாலும், உன்னை கொல்லவே வந்திருந்தாலும், அந்த பகை விட்டு நீங்கி போய் நன்மை செய். நிச்சயமா இன்றைக்கு இந்த வேளையிலே நீ தீர்மானம் பண்ணுகிற இந்த வேளையிலே அந்த மரண பயத்தை கர்த்தர் உன்னை விட்டு மாட்டுகிறார். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த புதன்கிழமை அநேக சத்தியங்களை பாஸ்டம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் கூட அதை திரும்ப அந்த வாட்ஸ்அப் போய் அதில் ஃபேஸ்புக்கில் போய் திரும்ப அந்த மெசேஜை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். நான் அதை மற்றவர்கள் ஷேர் பண்ணேன். மலேசிய தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர் அதை கேட்டுவிட்டு, யார் அந்த சகோதரி அவர்கள் மிகவும் அருமையாக சத்தியங்களை விளக்குகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் அங்கே மாதம் ஒரு சபையின் சண்டே சர்வீஸ் மெசேஜ் கொடுக்க போவேன், அந்த சபையின் போதவருடைய துணைவியார் தான் என்று அவர் சொன்னேன். அவர்கள் இன்னும் அநேகருக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டார்கள். அப்போ இந்த கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை அழகாய் தெளிவாய் எவைகளெல்லாம் நீக்க வேண்டும், எவைகளெல்லாம் மாயக்காரர்கள் நாகமானை குறித்து பொய் சொல்கிறது திட்ட சாட்சியாக நாம ஆண்டவர் இந்த வேத பாடத்தில் எச்சரித்தார். நீங்கள் ஏதோ நாத்திகள் மட்டும் இங்கே வந்துட்டு போகக்கூடாது. லைவ்ல மற்ற வேத பாடங்களையும் நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நமக்குள் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்து இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 3:1 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள் எப்படியெல்லாம் வரணுமோ அந்தந்த வழிகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது அவளை கேட்டு மணிகளாய் கோதுமை மணிகளாய் நம்முடைய இருதயத்திலே சபதரித்து வைத்துக் கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் பணம் இருக்கிறதோ பொருள் இருக்கிறதோ, உங்களுக்கு நீங்கள் ஒரு தரித்திரராய் கூட இருக்கலாம். இந்த வேளையில் உங்கள் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் கூட இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த சத்தியங்கள் தான் பிரியமானவர்களே ஆசீர்வாதம். கார் இருப்பதனாலேயோ மாடி வசதி இருப்பதனாலேயோ அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது. ஆவடி அந்த தாமஸ் பாஸ் அவர்கள் ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இந்த கார் இருக்கு, எனக்கு வண்டி இருக்கு, என் சபைக்கு அவங்க சைக்கிளில் வந்தாங்க, இன்னைக்கு 3 நாள் மாடி இருக்கு, அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு காலம் சொல்ல முடியாது. அது வஞ்சிக்கிற உபதேசம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 100 பிள்ளையை பெற்றெடுக்கலாம், நீ 100 வருஷம் இந்த பூமியில நல்லா வாழலாம். கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சிட்டார், ஒரு நாள் வஞ்சிக்கப்படாதீங்க. அதெல்லாம் பார்த்து தான் தேவ ஜனங்கள், ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, நான் இப்படி இருக்கனே, அந்த இதுலயே சோர்ந்து போறாங்க. ஒரு நாளும் அது ஆசீர்வாதம் அல்ல. அதை தேவன் தருவார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் அதுதான் பெரியமானே. ஆஸ்தி சொத்து சுகம் இல்லாவிட்டாலும், ஆஸ்தி பணம் இல்லாவிட்டாலும், லாசரு பிளாட்ஃபார்ம்ல கடந்து மரித்தான். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படவில்லையா? ஐஸ்வர்யவான் மரிக்க, ஆனால் உலகத்தின் பார்வையில் ஐஸ்வர்யவான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் இந்த தரித்திரன் சபிக்கப்பட்டவன் என்றும் தானே உலகத்திலேயே சொல்வார்கள். அவைகளெல்லாம் எண்ணி இது ஆசீர்வாதம், இது அல்ல, இப்படி மானசீக சிந்தைகள் தான் நம் வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருகிறது. வெளிப்பாடு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நமக்குள் ஜீவன் இருக்குமானால் நம்முடைய கண்கள் பிரகாசமா இருக்கும். இன்னும் சில வசனங்களை சொல்லி முடிக்கிறேன், நமக்கு சமயம் போய்விட்டது. வாசிங்கள். அந்த சிங்கத்திற்கு முன்பாக, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு போன கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இந்த இடத்துல ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். அங்கிருந்த அந்த ஜீவன்கள் கண்களினால நிறைந்திருந்தன. உங்களுக்கும் எனக்குள் அந்த உண்மையாவே கிறிஸ்துவின் ஜீவன் மறைந்திருக்கிறது என்றால் கண்கள் அங்கே காணப்படும். இந்த கண்கள் எதை காட்டுகிறது? தரிசனத்தை காட்டுகிறது.
தரிசனத்தோடு நம் வாழ்க்கையை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, சபை குறித்து, இந்த ஊழியம் என்றால் என்ன, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, இந்த பூமி எப்படி ஒரு அழிவை சந்திக்க போகிறது, நாம் எப்படி வாழ வேண்டும், தெளிவாக அந்த தரிசனம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். உண்மையாய் நீ ஒரு தேவ பிள்ளை என்றால், நித்திய ஜீவன் உனக்குள் பெருகி கொண்டே இருக்கிறது, நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் என்றால், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற கண்கள் அந்த ஜீவனில அதுவும் கூட வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வருகை குறித்து, இந்த பகற்காலத்தை குறித்து, இனி வரப்போற உபத்திர காலத்தை குறித்து, 1000 வருஷ அரசாட்சி குறித்து, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு குறித்து, நித்தியத்திலே தேவனுடைய அநேக வாசஸ்தலங்களை குறித்து, புதிய எருசலேம், சீயோன், புதிய வானம், புதிய பூமி, அவைகளை குறித்து தான் தரிசனம் பிரகாசமாய் கொண்டே இருக்கும். இந்த உலகத்துக்கு வரப்போகிற அழிவும் உனக்கு தெரியும். அப்போ ஜீவன் இல்லாவிட்டால் தரிசனம் வாங்கி போகும். சிம்சோன் வாழ்க்கையில அவனுடைய கண்களை தான் முதலாவது பெலிஸ்தர் பிடுங்கினார்கள். காசாவை கொண்டு போய் அவனை மாவரைக்க வைத்தார்கள். நிர்பந்தமாய் அவன் மரித்து போனான். பெரியமானவர்களே, கண்களை பிடுங்க பார்ப்பான். இந்த கண்கள் எதை காட்டுகிறது? தரிசனம் உள்ள வாழ்க்கை. உன் ஊழியத்தை குறித்து ஒரு தெளிவான தரிசனம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை குறித்து, உன் வருங்காலத்தை குறித்து கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது. உனக்குள்ள இருக்க அந்த ஜீவனே உனக்கு போதிக்கும். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். சிம்சோனை போல கண்களை பிடுங்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே தரிசனத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளுக்கு அந்த ஜீவன் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்பாடு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமீன் அல்லேலூயா என்று சொல்லி. பிரியமானவர்களே, அங்கே வணக்கமாய் விழுந்தார். நான் இங்கே வந்ததும் முட்டி போட்டு ஜெபிக்கணும்னு பார்த்தேன். ட்ரெஸ் அழுக்காயிடணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாஸ்டருடைய மகன் வந்து முட்டி போட்டு யாரும் ஜெபிச்சான். உடனே ஆண்டவர் சொன்னார், பாரு நீ ட்ரெஸ் அழுக்கான்னு உட்காந்துருந்த, அவங்க பாருன்ட்டு யாரோ ஒருத்தர் இங்கே முட்டி போட்டு வந்ததும் ஜெபிச்சாங்க. யார்? இவரா? ஆண்டவர் உணர்த்தினார், நீ இப்படி பண்ணிட்டு வந்ததும் ஜெபிக்க வேண்டியது, அழுக்கான துவைக்க போகிறோம். அவ பாருங்க, ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், உண்மையான நித்திய ஜீவன் நமக்கு இருக்குமானால் நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆராதிப்பீர்கள். சபைக்கு வரலையே, பாஸ்டரா பார்க்க போறாரு, இந்த ஆன்லைன் இப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சோம்பேறிகளா சிலர் வந்து இதில் லைன்ல வராமலே இருக்கிறான். நான் பார்க்குறேன்னு இவ்வளோ பேர் இருக்கிற சபை, 10 பேர் 5 பேர் யார் பார்க்குறாங்க அங்கேயும் காட்டினேன். எனக்கும் தெரியும், இங்கேயும் தெரியும். நான் ஷேர் பண்ணிவிட்டு 10 பேர் பார்க்குறான். இந்த சபையிலேயே ஒரு 5 பேர் 3 பேர் தான் பார்த்துன்னு இருக்கான். அப்போ பாருங்க, பிரியமானவர்களே, பார்க்கணும். வீடுகள் இருக்கிறான், யார் பார்க்க போறான்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் இங்கே கணக்கு காட்டிடும். யாரெல்லாம் நீங்க பார்க்குறீங்க பார்க்க. அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். வீடுகள் இருந்தாலும் நாம் தேவனை ஆராதித்தால் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இல்லாவிட்டால் நாம் பெயர் கிறிஸ்தவர்கள். நமக்கு நல்ல சமயம் இருக்கு, வீடுகளில் உட்கார்ந்து ஆராதிக்கலாம், தேவனை துதிக்கலாம். அப்படி இருந்தால் நமக்குள் ஜீவன் வளர்ந்து கொண்டே போகும். சபைக்கு வந்தாதான் என்று அல்ல, இப்படிப்பட்ட காலங்களில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களே, நாமும் கூட அப்படி அப்பம் விட்டு வீடுகள் தோறும் ஜெபித்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த ஜீவன் வளர்ந்து கொண்டே இருக்கும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பல மார்க்கங்கள் இந்த உலகத்துல உண்டு, எத்தனையோ வழிகள். ஆனால் அதுல ஒண்ணே ஒண்ணு இல்ல, ஜீவன் இல்ல. அல்லேலூயா. ஆனால் நாம் போகிற இந்த மார்க்கத்திலே ஜீவனால நிறைந்த மார்க்கம். அதனால் தான் இதற்கு பெயர் ஜீவ மார்க்கம் என்று பெயர். இருமலூர் ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது அங்க பாஸ் சத்தியநேசன் இந்த கேள்வி கேட்டார். அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு யாருமே சொல்லல. திடீர்னு எனக்கு ஜீவ மார்க்கம், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் அந்த வசனத்துல சொல்லுங்கன்னா எல்லாம் யோசிச்சிருந்தான். திடீர்னு நான் ஜீவ மார்க்கம் சொன்னதும் ஆமா சரியான ஆன்சர் என்று சொன்னான். நாம் இந்த மார்க்கிறதான இந்த மார்க்கமானது, இதுல மரணம் என்பது கிடையாது. நீ ஒருவேளை சோதனையிலே நமக்கு பிரச்சனை வரலாம், ஆனால் இது ஜீவ மார்க்கம், ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுவிட்டு, இந்த சபையின் ஐக்கியம், ஊழியருடைய ஐக்கியத்தை விட்டுவிட்டு, தேவனை விட்டுவிட்டு நம்மை விலக்குகிறதான அவிசுவாசம் உள்ள ஒரு இருதயத்துக்கு நாம் இடமே கொடுக்க கூடாது. வாசிங்க. சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும்
நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ஜீவனுள்ள தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவரை விட்டு நம்மை விலக செய்கிற எத்தனையோ பணங்கள், பொருட்கள், உலக ஆடம்பரங்கள், ஆசை, இச்சைகள், எத்தனையோ காரியம் உண்டு. செல்போன்கள் இன்னைக்கு தேவனை விட்டு விலக்குறது. தேவனுக்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் செல்போனிலும் டிவிலையும் உட்கார்ந்து மணிக்கணக்காய் நாம் நேரத்தை செலவழிக்க கூடாது. ஏதோ ஒரு செய்தி, ஒரு காரியம் பார்த்து விட்டு உடனே மீதி நேரங்களை தேவ சமூகத்தில் நாம் செலவழிக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு ஒருபோது நாம் விலக முடியாது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள் எப்படி பெருகும் என்று இன்னும் சில காரியங்களை பரிசுத்த பவுல் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே. அப்ப எந்த அளவுக்கு சுவிசேஷம் நீங்க வேத பாடத்தை கேட்கறீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் கேட்கறீங்களோ, அந்த சுவிசேஷத்துக்கு உள்ளதான் அழியாம ஜீவன் இருக்கு. நீங்க மெசேஜையும் கேட்காம, தேவ செய்தியும் கேட்காம, வேத பாடத்தையும் கலந்து கொள்ளாம அப்படியே நீங்க கோவில் என்றால் ஜீவனில ஒரு நாளும் நாம் வளரவே முடியாது. ஜீவனிலே நாம் வளர வேண்டும் என்றால் சரியான சுவிசேஷங்கள், உபதேசங்களை கேட்டு நீங்கள் ஆவின் பலப்படவே. எலியா அந்த போஜனத்தை புசித்த பொழுது 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்து போனார். எந்த அளவுக்கு ஆழமான சத்திய உபதேசங்களை கேட்கிறீர்களோ அந்த அளவுதான் இந்த ஜீவ மார்க்கத்தை நடந்து ஒரே பர்வதமாகிய தேவ சந்நிதியிலே நாம் போய் நிற்க முடியும். சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளியகரமாக்கி நிற்கிறார். விடுதலையும் சுவிசேஷம், மகிமையும் சுவிசேஷம் என்று 2 விதமான சுவிசேஷங்களை பரிசுத்த பவுல் சொல்கிறார். எம்மாவூருக்கு போன சீசர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த சுவிசேஷத்தை, வேத வாக்கியங்களை விலகிக் கொள்ள முடியவில்லை. தேவனுடைய கண்களை திறந்தார் இயேசு என்று நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு இளம் ஊழியனுக்கு அங்கே எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பெரியமானே, சவுல் அந்த அமலேக்கியரின் பாவிகளை சங்காரிக்கும்படி தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த சவுல் அமலேக்கியரை அழிக்காமல் விட்டுவிட்டபடினால அதே அமலேக்கியரினால் தலை வெட்டப்பட்டு செத்து போனான் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை நித்திய ஜீவனுக்காய் அழைத்திருக்கிறார். அதை பற்றி கொள்ள வேண்டும், ஓட வேண்டும். இது அது அவர்கள் இவர்கள் அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவோமானால் அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து போவோம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 4 பரிசுத்த பவுல் சொல்கிறார், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். இந்த போர்வை இந்த சரீரத்தில் எதற்கு ஆண்டவர் இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் நாம் மரணத்தை ஜெயமாய் விழுங்கும்படி இந்த போர்வையாகிய சரீரத்தை தந்திருக்கிறார். ஒரு போர்வை போர்த்து அந்த சிசராவை கொன்றது போல இந்த மரணமாகிய சாத்தானை போர்வை போர்த்து இந்த சரீரத்திலேயே ஜெயிக்கும்படிதான் இந்த போர்வை ஆகிய சரீரத்தை தந்திருக்கிறார். இதை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்க கூடாது. பாடுகள், கஷ்டம் இந்த சரீரத்தில் இருந்தாலும் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி நாம் இந்த போர்வையை தரித்திருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே நாம் தேவனுக்கு ஜீவனுக்கு அந்நியராயிருந்தோம். எபேசியர் 4:18 வாசிக்கிறோம். ஒரு காலத்திலே அந்நியராயிருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்தோம், காம விகாரக்காரிகளாக இருந்தோம், விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் கடந்தோம். ஆண்டவர் அந்த ரத்தத்தினால் கழுகி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இந்த ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று தெளிவாய் எபேசியர் நிறுவனத்துக்கு பரிசுத்த பவுல் 4 அதிகாரம் 18 வாசிக்கிறோம். அதனால் இந்த ஜீவனிலே நாம் வளருவோம் ஆக. சமயம் இல்லாதபடி நான் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரம் 6 நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரம் 6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பிரியமானவர்களே, மாம்சிகமா யோசித்துதான் அநேக குடும்பங்கள் நஷ்டப்படுகிறது. ஆவில யோசிங்க. அது நல்ல ஒரு எதிர்மறையாக நல்ல ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியமா யோசிக்கவே. மாம்ச சிந்தைக்கு இடமே கொடுக்கூடாது. பிசாசு அதையும் இதையும் அலைப்பாய்வான். சிந்தையில ஜெயம் எடுக்க வேணும். நீதிமான்களாய் நாம் வாழ வேணும். அப்பொழுதுதான் மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவில சிந்திக்கணும். சிந்திச்சு
சிந்திச்சு சிந்திச்சு சிலர்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவா. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, இதை சிந்திங்க. பாவத்தையே சிந்திக்க கூடாது. ஒரு ஆள் பாவினா அதையே பார்க்க கூடாது. நமக்கு எதுக்கு? அவன் பாவியா இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும், நமக்கு தேவையே கிடையாது. அவன் இப்படி, இவன் அப்படி, அவன் இப்படி, இதை பேசி பேசியே நமக்குள் மரணம் உண்டாகி கொண்டே இருக்கிறது, போராட்டங்கள் பெருகிறது. இந்த வாரம் புதன்கிழமை பாஸ்டவர்கள் எல்லாம் ஆவில கட்டி ஜெபித்தார், நல்லா ஜெபித்தார். அதை நான் ஆவில உணர்ந்தேன். அவன் நானும் கூட வீட்டில் சொன்னேன், நல்லா பாஸ்ட் கட்டி ஜெபிக்கிறார். சாத்தான மாசு சிந்தைகள் இடம் கொடுக்க கூடாது, ஆவில நல்லா வளர வேணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், சமயம் இல்லை. கர்த்தராகிய இயேசு நமக்காய் சிலுவையிலே மரணத்தை பரிகரித்தார். நீங்கள் மரண பயத்தினால் கட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் புறப்படுகிறது. மரண பயத்தை மாற்றுகிறார். பாடி பாடி ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த காலை வேளையில் ஆவியோடு உண்மையோடுமை தொழுது கொள்ள தந்த கிருபைகளுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பெத்தேல் சபை எல்லா விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அம்மாக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த மக்களுக்காக, மருமகனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கன்னட தேசத்தில் இருக்கிற மகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். மட்டுமா இந்த சபையும் ஜனங்களையும் நீர் பராமரித்தீர். எத்தனையோ உதவிகளை பாஸ்டர் மூலமாய் செய்ய நீர் உதவி செய்தீரே, நன்றி. தொடர்ந்து இந்த சபையும் குடும்பங்களையும், இந்த பெருங்குளத்தூர் பகுதியும், இந்த தாம்பர சுட்டி, மெட்ராஸ், சென்னை பட்டணம், தமிழ்நாடுக்காய், இந்திய தேசத்திற்காய், மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, ஆண்டவரே, ஒவ்வொரு பிரதேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா வியாதி முற்றுமாய் அழிந்து போகட்டும். எங்களுக்காக நீர் செய்யும் ஆண்டவரே. இந்த கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். நாளிலே மரணத்திலிருந்து நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவரை குறித்து பார்த்தோம். சங்கீதம் 23:4 நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மரணத்தை குறித்து நாம் பயப்படாதபடி மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளை சத்தியத்தில் அறிந்து கொண்டோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, பாஸ்தவர்களை குடும்பமாய் கொண்டு வந்து கர்த்தாவே எங்களோடு பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களில் நாங்கள் வந்தாலும், ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் உபத்திரவத்திலே நாங்கள் கடந்து வரலாம், பாவ கரைகள் எங்களுடைய வாழ்க்கையில் படித்திருக்கலாம்.
ஆண்டவரே நாங்கள் துணிகரமான பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை கழுவி சுத்திகரித்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆண்டவரை வழி செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் முறையிடும் போது, உம்மை நோக்கி பார்க்கும் போது, உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு அழுது நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது எல்லா பாவத்தையும் நீர் மன்னிக்கிறேன். பாவம் மன்னிக்கிறது தான் மரணத்திலிருந்து விடுதலையாகிறது என்பதை பார்க்கிறோம், வியாதியிலிருந்து விடுதலையாகிறது என்பதை பார்க்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாகிறதை பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி. பேசுகிற அருமையான உடைய தாசனையும் சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவை பலப்படுத்தும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான எங்கள் சபையாருக்காய் செபிக்கிறோம். நாங்கள் சபையில் நடக்கிற இந்த ஆராதனைகளை அவர்கள் ஒழுங்காய் அதை கவனித்துக் கொள்ள ஆண்டவரை ஒரு எச்சரிப்பை கொடுத்தீரே. ஏனோ தானோ என்று அவர்கள் இருந்து விடாதபடி கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தும் ஆண்டவரே சபையை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் சபை காரியங்களை குறித்தும் ஒரு உண்மை உள்ளவர்களாக இருக்க அவர்களுக்கு ஞானத்தை தாரும். உங்களுடைய கிருபை கூட இருக்கிற எல்லோரும் போசியும் நடத்தும், அவர்களை ஆசீர்வதியும். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னேன். கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இரும், சபையோடு வருகிற நாட்கள் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தருடைய எல்லா சபையின் ஆண்டவரை எல்லா கட்டுகளையும் கர்த்தர் ஆண்டவரை கதவுகளை திறந்து ஆண்டவரை எல்லா ஃபேக்டரிகள், ஸ்கூல்கள், காலேஜுகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் திறக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் திறந்து எல்லாம் வழக்கமாய் ஆண்டவரே காரியங்கள் ஜெயமாய் மாறுகிற ஒரு மாதமாய் ஜூன் மாதம் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஓ, என்னுடைய குடும்பத்தார், பிள்ளைகள், சபை மக்கள் ஆண்டவரை எல்லோரும் கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காய் செபிக்கிறோம், சபைகளுக்காய் ஆண்டவரை சபை விசுவாசிகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கிய சிநேகமும் உலகம் முழுவதில் இருக்கின்ற பரிசுத்தவான்களோடும் தேவ மக்களோடும் செய்து கொடுத்த தாசோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. மகிமைப்படுத்துங்கள். சபை கூட்டங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஏகோபித்து வாருங்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.